ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாவில் இருக்கிற அளவுகளை வந்து நம்மளால் மாற்ற முடியுமா? அதாவது பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்ட்டுன்னு இருக்கும், பட்டாவில் வந்து 9 சென்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதான் எஃப்எம்பியில் வந்து 9 சென்ட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பத்திரம் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே வந்து மாறுறதில்லை. ஏன்னா பத்திரம் வந்து எப்போ வந்து பத்திரப்பதிவுக்கு போகுமோ, அதாவது தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து கிரையமோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து பண்ணுறப்ப தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பத்திரம் வந்து நமக்கு பதிவாகுது. ஓகேங்களா, அது மாறுது. ஆனால் இந்த எஃப்எம்பியை பொறுத்த வரைக்குமோ இல்லை பட்டாவோ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அப்டேஷன் வந்து நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய இடமா இருக்கும், அது வந்து ஒரே சப்டிவிஷன்லேருந்து இருக்கும். அந்த சப்டிவிஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக கொண்டு வருவாங்க. இல்லை வந்து கூட்டு பட்டாலேருந்து இருக்கும், அந்த கூட்டு பட்டாலேருந்து ஒரு தனிப்பட்டாவாக வந்து பிரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட அளவுகளில் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இப்போ 10 சென்ட்டை வந்து 9 சென்ட்டுன்னு எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை வந்து நம்ம எஃப்எம்பி போடுறப்போ நமக்கு என்ன ஆகும், ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கும், உடனே என்ன பண்ணுவாங்க அதை அப்படி வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து பத்திரப்பதிவு செய்ய போறீங்க அப்படின்னா அங்க பட்டாலையும் எஃப்எம்பிலையும் வந்து 9 சென்ட் இருக்கும், ஆனா பத்திரத்துல 10 சென்ட் இருக்கும். இப்போ வந்து நீங்க 10 சென்ட்டுக்கு நீங்க விற்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா வாங்குறவங்க வந்து பட்டாலையும் எஃப்எம்பிலையும் 9 சென்ட் தான் இருக்கு, நான் 9 சென்ட் தான் வாங்க முடியும், இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து நமக்கு அவைலபிலிட்டி 10 சென்ட் இருக்கு, அதே மாதிரி பத்திரத்துலேயும் 10 சென்ட் இருக்கு. ஆனா பட்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசர்வே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை சப்டிவிஷன் பண்ணுறப்போ மாறி இருக்கு, அந்த எஃப்எம்பியில் மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தாசில்தார்கிட்ட நம்ம வந்து என்னென்னா பட்டால திருத்தல் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம வந்து சர்வேயரை நம்ம நிலத்தை அளக்கறக்கு உண்டான அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நிலத்தை அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி அதில் என்ன வந்து இன்னொன்று அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வரைபடம். இந்த வரைபடத்தில் வந்து 9 சென்ட் இருக்கும், ஆனால் இதுக்கு முந்தின வரைபடத்தில் 10 சென்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கு உண்டான ப்ரூஃபையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட பத்திரத்தையும் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்குலாம் இருந்தது. இப்போ ரீசர்வே பண்ணப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காசா எண் வந்து 241 இருந்திருக்கும். இப்போ வந்து ரீசர்வே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 117 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இல்லை கூட்டு பட்டாளம் இருந்திருக்கும், அந்த தனி சப்டிவிஷன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் என்ன ஆகும், நிறையா சேஞ்சஸ் வந்து வர 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 என்ன ஆகும், இந்த மாதிரி மாறும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏ ரிஜிஸ்டரு, சிட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் வந்து இந்த 10 சென்ட் தான் இருந்ததுக்கு உண்டான பழைய ப்ரூஃப், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம தாசில்தாருக்கு ஒரு மனு எழுதலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பழைய டாக்குமெண்ட்லாம் 10 சென்ட் இருக்குது, இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சென்ட்னு பட்டாலையும் இது எஃப்எம்பிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதை வந்து நீங்கள் மாற்றி தரணும், எனக்கு வந்து சர்வேயர் வச்சு அளந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க, பட்டால திருத்தம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரு மனு வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து வருவாய்த்துறையோட தான் பட்டாவும் இந்த எஃப்எம்பியும். ஸோ வருவாய்த்துறைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஆஃபீஸர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், அவர் தான் வந்து டிஆர்ஓ தான் வந்து ஹெட்டு. அதுக்கு கீழே வந்து நமக்கு நகராட்சி இதெல்லாம் வர்றப்போ தாசில்தார்லாம் வருவார். ஓகேவா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து அந்த சர்வேயர் வந்து நிலத்தை அளப்பார். நிலத்தை அளந்து பழைய டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பத்திரம், இது எல்லாத்தையும் வந்து வச்சு வெரிஃபை பண்ணி அந்த செக்கு பந்தி எல்லாமே வெரிஃபை பண்ணி ஓகே இது வந்து 10 சென்ட் தான் வருது, நம்ம தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டால திருத்தம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பிலையும் புதுசாக வந்து திருத்தம் பண்ணி கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 3லையும் 10 சென்ட் அப்படின்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக விற்றுக்க முடியும். ஸோ இதில் வந்து பழைய டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நில அளவுகள் கரெக்டாக இருந்திருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு மறுபடியும் அளந்து கரெக்டாக போட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு மனு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் சர்வேயர் வந்து எனக்கு அளக்கிறது இல்லை, ரொம்ப நாள் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்திருக்கிற சுற்றறிக்கை. ஸோ அது வந்து நம்ம சர்வேயர் வந்து 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து அளந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றறிக்கையில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பேசலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய சில பேர் வந்து லஞ்சம் கேட்குறாங்க, அது வந்து கொடுக்கறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச வேண்டாம். பட் ஆனால் என்ன, ஒரு சில பேர் வந்து காசு வாங்கிட்டு கூட வந்து அளந்து தராங்க. ஆனால் இது எல்லாமே கவர்மெண்ட் சர்வேயர் தான் வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம லோக்கலில் இருக்கிற சர்வேயரை கூட்டிகிட்டு போய், அதாவது லோக்கலில் இருக்கிற ஒரு சர்வே பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் அளந்து கல் நட்டாலும் நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம அவைலபிள் லேண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரைவேட் சர்வேயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கல் நட்ட
மாற்றக்கோ இல்லை வந்து பட்டாலையும் எஃப்எம்பிலையும் திருத்தம் செய்யவோ கண்டிப்பாக கவர்மெண்ட் சர்வேயர்னால தான் வந்து முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் அவரோட ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒருவேளை அவர் காசு கேட்குறாரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் லீகலாக வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் அளந்து உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா வழிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் சம்மந்தமானது. ஸோ லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தார்மீக கடமை. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப் டு யூஎஸ். ஆனால் வந்து பட்டால திருத்தம் செய்யணும்னா என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.